like the celebrities or the people who are giving interviews and who's giving interviews, அவங்க எல்லாரும் like self improvement, you'll have to achieve all those things. People who are talking about the positive mindsets, இப்போ பாசிட்டிவாக மைண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே அவங்க பாசிட்டிவாக ஸ்பேஸில் இருக்கும்போது மட்டும் தான் சொல்கிறாங்க. டூ யூ நோ வாட் தேவர் கோயிங் த்ரூ வென் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மூளை குழம்பி இருக்கும்போதோ அவங்களால ஒரு லைக் எப்படி சொல்கிறதுக்கு ஆன் தேர் டவுன்ஃபால் அந்த வேர்ஸ்ட் பாயிண்ட், அந்த வேர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்களால அதை சொல்ல முடியுமா? அதான் கேள்வி. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. எல்லாரும் வந்துக்கிட்டு நான் இப்போ நானே சொல்கிறேனே, ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் ஜேர்னி. அது நான் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போது எழுதுகிறேன், ஒரு கண்டென்ட்காக எழுதுகிறேன். ஆனால் நிஜமாவே வாழ்க்கையில் அது மட்டுமே எப்போவுமே மொமெண்ட்டாக இருக்காதுல்ல. சில நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம். சில நாள் உட்கார்ந்து மண்டை பிச்சுக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக கடந்துக்கிட்டு செவுத்துல போய் முட்டிக்கிட்டு இருப்போம். அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை சொல்லணும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் 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 இருக்க தான் செய்யுது. ஆனா, அதே மாரி நெகட்டிவ் இருக்க தான் செய்யுது. அதனால ஒரு மென்டலி லோவா ஃபீல் ஆனாலோ, எமோஷனலி லோவா ஃபீல் ஆனாலோ நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல நினைக்கல. அது இயல்பா வர்றது தான். அங்க இருந்துகிட்டு இல்ல ட்ரஸ்ட் யுவர் பெர்சன், ஸ்டே ஜர்னி அதெல்லாம் மோட்டிவேஷன்லாம் ஆவாது. அந்த இடத்துல இருந்தா ஆகணும். யூ கோ த்ரூ தட் ஃபேஸ் அண்ட் தென் யூ கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் தென் யூ டூ இட் ஆல் ஓவர் அகைன். இன்னொன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம டாம் ஹேங்க்ஸ் சொன்ன ஒரு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்த ஒரு விஷயம். இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் ஃபீலிங் லைக் ஷிட், எவ்ரிதிங் இஸ் கிராஷிங் அண்ட் கிரம்பிளிங் அரவுண்ட் யூ, திஸ் டூ ஷெல் பாஸ். அதாவது கஷ்டமான காலமும் கடந்து போகின்ற. ஆனா அதே மாரி இஃப் யூ திங்க் தட் யூ ஹேவ் கான்கர்ட் இட் ஆல், நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கிறோம், ஃபினான்ஷியலா செட்டில் ஆயிட்டோம், மென்டலா ஸ்டேபிளா இருக்கிறோம், எல்லாம் சூப்பர் பக்கா, இனிமேல் என் வாழ்க்கையில பிரச்சனையே வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, திஸ் டூ ஷல் பாஸ், அதுவும் கடந்து போகும். எப்படி துன்பம் கடந்து போகுதோ அதே மாதிரி இன்பமும் கடந்து போகும். ஸோ அதனால ஹை கொடுக்குற கண்டென்ட்ஸ் மட்டும் பண்ணாம, சுத்தி ஒரு மனுஷன் ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது யாரும் இல்லாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதும், தி மென்டல் பிரேக் த்ரூ தட் யூ கோ, அதையும் கொஞ்சம் போட்டீங்கன்னா, எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் கொஞ்சம் போட்டீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும். அவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா, அவங்க அழுதுட்டு இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளால, "இது இல்ல, நீங்க முயற்சி பண்ணி எழுந்து வரணும்." அதெல்லாம் பண்ண முடியாது. அங்க உட்கார்ந்து அழுது தான் ஆகணும். ஸோ, அதனால அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. அழுகுறோம், அதுக்கப்புறம் திருப்பி வர்றோம் அப்படின்ட்டு. பட்டா?